சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் தகனம் செய்யப்படுகிறது. தொடர்பான கூடுதல் தகவலுடன் இரான் செய்தியில் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியினுடைய மனைவி சாந்தி உடல்நல குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை அவர் மறைந்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சாந்தியினுடைய உடல் என்பது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நேற்று முதலே பல்வேறு திரை பிரபலங்களும் பொதுமக்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ஊரூர் இந்து மயான பூமியில் தற்போது கவுண்டமணியினுடைய மனைவி சாந்தியினுடைய உடல் என்பது தகனம் செய்ய ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு வருகின்றது. அதற்கான இறுதி சடங்குகள் என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு திரைப்படங்கள்ல நகைச்சுவை நடிகராக பல்வேறு 80-90 ஆண்டு காலங்கள்ல மிகவும் பிரபலமான நகைச்சுவை நடிகராக திகழ்ந்து வந்தவர் கவுண்டமணி. குறிப்பாக 1963ஆம் ஆண்டுகள்ல காதல் திருமணம் செய்து கொண்டார். சாந்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் பல்வேறு ஆண்டுகளாக ஒன்றாக வைத்திருந்த நிலையில் தற்போது அவருடைய மறைவு என்பது அவருக்கு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எப்போதுமே நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியை சிரித்த முகத்துடனே அனைவரும் பார்த்து வந்த நிலையில் இன்று அவர் அழுதிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பல்வேறு திரைப்பலங்கள் மட்டுமின்றி பொதுமக்களையுமே ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர் இன்று உடைந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சாந்தியினுடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் அந்த பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நடிகர் AL அழகப்பன், குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், இயக்குனர் KS ரவிக்குமார், நடிகர் கார்த்தி, பிரகாஷ் ராஜ், கருணாஸ் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்களும் நேரில் வந்து பேசினர். அதே போன்று மற்ற பிரபலங்களும் சமூக வலைதளங்களையும் அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அவருடைய மறைவு என்பது கவுண்டமணி மற்றும் பொதுமக்களுக்கும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.